அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவிற்கு அடுத்தபடியாக விண்வெளி ஆராய்ச்சி துறையில் ஒரு மேலாதிக்க சக்தி என்றால் அது ரஷ்யா தான். அதற்கு காரணம் ரஷ்ய நாட்டின் விண்வெளி ஆராய்ச்சி மையமான ராஸ்கோஸ்மோஸிடம் உள்ள சோயிஸ் ராக்கெட் தான். கடந்த பல சதாப்தங்களாக விண்வெளி ஆய்வு மற்றும் செயற்கைக்கோள் ஏவுதலில் ரஷ்யா ஒரு மேலாதிக்க சக்தியாக அமெரிக்காவுடன் தோளோடு தோளாக சரிக்கு சமமாக நிற்க சோயிஸ் ராக்கெட் தான் காரணம். மற்ற உலக நாடுகள் தங்கள் செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக விண்வெளியில் செலுத்துவதில் சோயஸ் ராக்கெட் ஒரு கில்லாடியாகும். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவின் சோயிஸ் ராக்கெட்டை தான் நீண்ட காலமாக நம்பி இருக்கின்றன. ஆனால் இப்போது நிலைமை அப்படியே தலையாக மாறியுள்ளது. 2022 உக்ரைன் மீது படையெடுத்ததை தொடர்ந்து ஐரோப்பா மற்றும் பிற பிராந்தியங்களில் இருந்து ரஷ்யாவிற்கு கிடைத்த செயற்கைக்கோள் ஏவுதல் ஆர்டர்கள் 90% வீழ்ச்சியை கண்டுள்ளது. அமெரிக்கா வானியல் வல்லுநர் ஒருவரால் தொகுக்கப்பட்ட தரவுகளின்படி 2021 ஆண்டில் ரஷ்யாவானது பிரிட்டன் மற்றும் பிற நாடுகளுக்காக 35 செயற்கைக்கோள் ஏவுதல்களை நடத்தியுள்ளது. இருப்பினும் புவிசார் அரசியல் பதட்டங்களை தொடர்ந்து இந்த எண்ணிக்கை 2022 ஆண்டில் வெறும் 2 குறைந்துள்ளது. பின்னர் 2023 ஆண்டில் 3 உயர்ந்துள்ளது. ரஷ்யாவின் இந்த பரிதாப நிலையானது அந்நாட்டின் விண்வெளி ஆராய்ச்சி மையமான ராஸ்கோஸ்மோஸின் வருவாயை கடுமையாக பாதித்துள்ளது. கடந்த 2018 ஆண்டில் ரோஸ்கோஸ்மோஸின் வருவாய் 32.3 பில்லியன் ரூபில் ஆக இருந்தது. இது கடந்த 2021 வெறும் 10.5 பில்லியன் ரூபியாக குறைந்துள்ளது. இந்த இடத்தில்தான் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோ மாஸ் ஆக என்ட்ரி கொடுக்கிறது. இந்த விஷயத்தில் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தையும் சேர்த்து கொள்ளலாம். இருப்பினும் மற்ற நாடுகளின் செயற்கைக்கோள்களை விண்வெளிக்கு அனுப்புவதில் ரஷ்யா விட்டுள்ள இடத்தை நிரப்புவதற்கு இஸ்ரோ ஒரு தகுதியான தேர்வாக இருக்கும். ஏனென்றால் இஸ்ரோ பல எண்ணிக்கையிலான வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ளது. கடந்த 2023 ஆண்டில் மற்றும் சர்வதேச வாடிக்கையாளர்களுக்காக இந்தியா 46 செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவியுள்ளது. இந்த எண்ணிக்கை கடந்த 2001 பதிவு செய்யப்பட்ட புள்ளி விவரங்களிட 3 மடங்கு அதிகமாகும். இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் கடந்த பிப்ரவரி 28 அன்று தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குலசேகரப்பட்டினத்தில் இந்தியாவின் 2வது விண்வெளி நிலையத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டதாக என்று கேட்டால் இதற்கான சரியான பதிலை இஸ்ரோ தான் கூற வேண்டும். குலசேகரப்பட்டினத்தில் அமைக்கப்படும் விண்வெளி நிலையமானது சிறிய செயற்கைக்கோள்களுக்கான ஏவுதளமாக செயல்படும் வகையில் வடிவமைக்கப்படும் மற்றும் ஆண்டுதோறும் 24 ஏவுகணைகளை மேற்கொள்ளும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த மாதம் ரஷ்யாவின் விண்வெளி ஆராய்ச்சி மையமான ரோஸ்கோஸ்மோஸின் தலைமை நிர்வாக அதிகாரி ஆனா யூரி போரிசோவ் ரோஸ்கோஸ்மோஸின் அதன் ஏற்றுமதி வருவாயில் பெரும் பகுதியை இழந்தது. இந்நிறுவனம் அதன் ஏற்றுமதி வருவாயில் 180 பில்லியன் ரூபாய்களை இழந்துள்ளது என்று வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது.